கொரோனாவுக்கு மேலும் 5 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 4000-ஐ கடந்துள்ளது. கொரோனாவின் புதுவகை தொற்று நாட்டில் வேகமாக பரவி வருகிறது. அதன்படி முன்தினத்தை விட 26 பேர் கூடுதலாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் கொரோனா தொற்றால் எண்ணிக்கையை பொறுத்தவரை கடந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இதுவரை 37 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று முன்தினம் 32ஆக இருந்த மொத்த உயிரிழப்பு நேற்று மேலும் 5 சேர்ந்து 37 ஆகியுள்ளது. ஒரே நாளில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 80 வயது முதியவர், மகாராஷ்டிரா மாநிலத்தில் 70 வயதுக்கு மேற்பட்ட 2 மூதாட்டிகள், தமிழ்நாட்டில் 69 வயது மூதாட்டி, மேற்கு வங்காளத்தில் 43 வயது பெண் என 5 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்க அரசு கொண்டு வந்துள்ள வரி மற்றும் செலவு மசோதாவுக்கு தொழிலதிபர் எலான் மஸ்க் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்புக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த எலான் மஸ்க் அவர் வெற்றி பெற்ற பிறகு அரசின் செயல்திறன் மேம்பாட்டுத்துறைக்கு தலைவராக பொறுப்பேற்று அண்மையில் விலகினார். இந்நிலையில் டிரம்ப் அரசு தாக்கல் செய்துள்ள வரி மற்றும் சலுகை மசோதாவை எலான் மஸ்க் கடுமையாக விமர்சித்து எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தன்னை மன்னிக்கவும், இனிமேலும் தன்னால் இதை தாங்க முடியாது, இதற்கு ஆதரவாக வாக்களித்த உறுப்பினர்கள் வெட்கப்பட வேண்டும், நீங்கள் செய்தது தவறு என்று உங்களுக்கே தெரியும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் ராணுவ மோதலின் போது அமெரிக்க அதிபர் டிரம்பின் அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி சரணடைந்து விட்டார் என்று ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் 1971ஆம் ஆண்டில் அமெரிக்கா தனது 7வது கடற்படையை அனுப்பிய போதிலும் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி போரில் அசைந்து கொடுக்கவில்லை. டிரம்பிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது, மோடி உடனடியாக சரணடைந்தார், வரலாறு இதற்கு சாட்சி என்று தெரிவித்தார். 1971 போரின் போது இந்திரா காந்தி சரணடையவில்லை. மேலும் அவர் என்ன செய்ய நினைத்தாரோ அதை செய்தார். அமெரிக்காவின் அச்சுறுத்தலை மீறி பாகிஸ்தானை அவர் 2ஆக உடைத்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தால் 36 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களாக அசாம், அருணாச்சல், மிசோரம், சிக்கிம், மேகாலயா மாநிலங்களில் கனமழை கொட்டி வருகிறது. லட்சக்கணக்கான மக்கள் வெள்ளத்தில் தத்தளித்து வருகின்றனர். 36 பேர் வெள்ளத்தில் உயிரிழந்துள்ளனர். பல இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக அசாம் மாநிலத்தில் இதுவரை 11 பேர் உயிரிழந்துள்ளனர். 5.35 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வடக்கு சிக்கிமில் உள்ள சாட்டனில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். 6 வீரர் மாயமாகியுள்ளனர். அவர்களை மீட்க 23 தேசிய பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் குழு விரைந்துள்ளனர். வடகொரியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தென்கொரிய புதிய அதிபர் அழைப்பு விடுத்துள்ளார். தென்கொரியாவில் அதிபர் தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் லீ ஜே மியுங் வெற்றி பெற்றார். இதையடுத்து அவர் அதிபராக பதவியேற்றுள்ளார். இந்நிலையில் அதிபராக பதவியேற்ற பின் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர் வடகொரியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அதேவேளை வடகொரியா அத்துமீறி செயல்பட்டால் அமெரிக்காவுடனான ராணுவ நட்பு மூலம் பதிலடி கொடுக்கப்படும் என்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.